கார்த்தி, உங்க அண்ணன் மயக்கமாயி அன்புக்கு என்னாச்சு? அண்ணன் கண்ணை திறந்த. பெரியவங்க சொன்னதை கேட்டாதானே? அவன் மேல அக்கறையே இல்லாதவனுக்காக அவன் உடம்ப அவனே கெடுத்து. அன்புக்கு வெறும் மயக்கம்தான். நீ எதுவும் பயப்படாத சிவகாமி. இவ மட்டும் தூக்கத்துல அவ பேரை சொல்லி உளராம இருந்திருந்தா கண்மணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டான். அவ வந்ததுனாலதான் நம்ம அன்புக்கு இந்த நிலைமை. நீங்களாம் என்ன சுத்தமா பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்றீங்க. ஒருத்தர் கூட அவரை கவனிச்சுக்க முடியல. அவர் ஒய்ஃப் எங்கங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க? சாரி டாக்டர், நாங்க யார் சொல்றதையும் அவன் கேட்கல டாக்டர். அவரோட உடம்புல லெவல் மோசமா போற வரைக்கும் நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தீங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே டாக்டர். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்ததுனால நாங்க காப்பாத்தோம். ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிருந்தா கூட என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை விட்டு போயிட்டேன் தானே நீங்க என்னை விட்டு போக பாத்தீங்க. நான் இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கண்ணை திறங்க. உங்க கண்மணி வந்து உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ப்ளீஸ் கண்ணை திறங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்துட்டேன். இனிமேல் குழந்தை மாதிரி உங்களை பத்திரமா பாத்துப்பேன். எந்திரிங்க. கண்ணை திறங்க. வந்துட்டியா கண்மணி? என்ன கண்மணி? என்ன கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருமான்னு யாராச்சும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு உனக்கு அவசியம் இல்ல. நீதான் நான் சொல்றத கேட்க மாட்டியே. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமை கண்மணி. தயவு செஞ்சு எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாம். என்னை அப்படியே விட்டுருங்க. நீங்க இல்லைன்னா நான் மட்டும் எப்படிங்க நிம்மதியா இருப்பேன்? என்னை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? என்ன சொல்ற கண்மணி? எனக்கு புரியல. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. கண்மணி, நீ அதெல்லாம் பேசுறது என்னால நம்ப முடியல. நீங்க பாக்குறது கேக்குறது எல்லாமே நிஜம்தாங்க. நீங்க இனிமேல் உங்க டயட்ல கரெக்டா இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. நீ இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. இனிமேல் போகவே மாட்டேன். அப்படி என்னை மனுஷியா கண்மணி? என் மேல இந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுல. நீங்க தப்பு பண்ணிருந்தாதானே நான் மன்னிக்கிறேன். நீங்க தான் தப்பு எதுவுமே பண்ணி நான் மறைச்சதுதான் பெரிய தப்பு இல்ல கண்மணி. இல்லங்க, அதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் எனக்கு அப்ப நீங்க ஏன் அதை மறைச்சீங்கன்னு நான் யோசிக்கவே. கோவம் என் கண்ணை மறைச்சு. ஆனா நீங்க எனக்காக துடிச்ச துடிப்பு, நீங்க எனக்காக தேடி கொடுத்த பெரும், இது எல்லாமே என் கோவத்துக்கு முன்னாடி என் கண்ணு தெரியாம போயிடுச்சு. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. நான் வெண்ணிலாவை தான் வெறுத்திருக்கணும். அந்த நம்பிக்கை துரோகி சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேங்க. உங்களை நான் எதுவுமே சொல்ல விடல. நீங்க சொன்னது எதையுமே நான் கேட்கவும் இல்லை. ஒரு தப்பும் செய்யாத உங்களை நான் தூக்கி எரிஞ்சிட்டு போனா உங்களுக்கு என் மேல வெறுப்பு கோவம் இதுதானே வரும். எதுக்குங்க நீங்க என்ன திரும்ப திரும்ப தேடி வந்து அவ்வளவு அவமானப்பட்டு நின்னீங்களே? ஏன்னா ஐ லவ் யூ கண்மணி.